நாங்க இருக்கிற ஊர்ல ஒரு ரொம்ப அழகான ஒரு மரம். அதுல செர்ரி பிளாசம்ன்ற அந்த பூ அவ்ளோ அழகா பூக்கும். அது வந்து வசந்த காலத்துல மட்டும் தான் பூக்கும். அதுவும் ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கிறச்சே மட்டும் தான் அது பூக்கும். நான் ஏர்லி மார்ச்ல லண்டன் போயிருக்கச்சே, அங்க நெறைய பார்த்தேன். பூத்து அப்படியே குலுங்கித்து. ஆனா, நான் இருக்கிற ஊர்ல இருக்கிற மரங்கள் பூக்கல. இன்னும் மொட்டையாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வாரம் கழிச்சு, இப்போ போய் பார்க்கறச்சே அழகா பூத்திருக்கு. என்னன்னா, அதே செர்ரி பிளாசம் தான். ஒரே நாடு தான். கிட்டத்தட்ட ஒரே கிளைமேட் தான். ஆனாலும், அங்க பூக்குற நேரத்துக்கே இங்க பூக்கல. அதனால என்ன இந்த மரம் வருத்தப்பட்டுதா? எனக்கு முன்னாடியே அது பூத்துருச்சே, அதனால நான் வந்து குறைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு. ஆனா நம்ம மட்டும் நம்மளும் முயற்சி எடுக்கிறோம், இன்னொருத்தவங்களும் முயற்சி எடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏர்லியா வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஐய்யய்யோ! நம்ம என்ன பண்றோம்? நம்ம தாழ்ந்துட்டோமா? இல்ல அவங்க என்ன பண்ணாங்க? அப்படி இப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற செர்ரி பிளாசம், அது பக்கத்துல இருக்கிற மரம், அதுல மொட்டையாவே இருக்கு. இன்னும் எந்த இலையும் இல்ல. அது வேற வகையான மரம். ஆனா, அதுக்கு அந்த கவலையெல்லாம் இல்ல. பக்கத்துல இருக்கிற மரம் இன்னும் ஒண்ணுமே ஆகலையே! நம்ம ஏன் இப்போ மெனக்கெடணும், பூக்கணும் அதெல்லாம் இல்ல. நேச்சர் இயற்கை பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அதோட வேலைய பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்மளும் அந்த இயற்கையில சார்ந்தவங்க தான். அதனால நமக்கும் அந்த திறன் இருக்கு. ரொம்ப அக்கம் பக்கம் பார்த்து கம்பேர் பண்ணாம, நீங்க என்ன செய்யணுமோ, அத ஸ்ரத்தையா செய்யுங்க.